வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் 1/6/2024 மாலை 4 மணிக்கு சனிக்கிழமையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் 12 ராசிக்கு எவ்வித பலன் அமையப் போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30 நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுவிப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு பலனை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி தமிழ் மாதத்திற்கு நம்ம வீடியோ போட்டுருந்தோம். இப்போ ஆங்கில மாதத்துக்கு வீடியோ போடுறோம். ஆங்கில முறைப்படி இந்த கலியுகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. 80% மக்கள் ஆங்கில முறைப்படி தான் பின்பற்றுறாங்க. 24 மணி நேர கணக்கீடு தான் பின்பற்றுறாங்க. அதனால் ஆங்கிலத்தை பயன்படுறது, ஆங்கில ஆண்டுகளை பயன்படுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கணக்கீடு பண்ணுறது நம்மளுக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலனை நம்ம போடுறோம். சரி, இந்த ஜூன் மாதத்தில் இந்த ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது? மாதத்தினுடைய முதல் ஆரம்பத்திலேயே இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அதனுடைய பாவகமான மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் இந்த பலன் சொல்லப்படுது. அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு 5, 7, 9 பாவங்களில் பார்த்துட்டு இருக்கா. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் மாதத்தினுடைய மையப்பகுதி வரையுமே உங்களுக்கு பயிற்சி ஆகாமல் 15 தேதி வரைக்குமே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறா. அதுக்கு பிறகு சூரியனும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை 15 தேதிக்கு மேலே தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது ஆரம்ப காலத்திலிருந்தே சிறப்பு. மத்திம பலன் 15 தேதிக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுடைய தனத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டாடும் அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம். புதன் பகவானும் பயிற்சி ஆகிறார், சூரிய பகவானும் பயிற்சி ஆப்பா. 2ஆம் இடத்திலே புதன், சூரியன், சுக்கிரனுடைய சஞ்சாரம் நடக்கிறதுனால உங்களுக்கு 2ஆம் இடம் யோகத்தை கொடுக்குது. வாக்கு, பலம், தனம், கல்வி, ஞானத்தை கொடுக்கிறது.
ஆரம்ப கல்வி என்னாலே 2ஆம் இடம் தான். இப்போ ரிஷபராசிக்கு குழந்தை பருவத்தில் இப்போ சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பாலவ பருவம் பாலவ வித்யாதாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆரோக்கியமான கல்விகள் சேர்வார்கள். ரிஷபராசினியர்கள் நல்ல ஸ்கூல் கிடைக்கும், நல்ல ஒரு இடம் கிடைக்கும், நீங்கள் பெற்றோர்கள் நினைத்த இடம் கிடைக்கும். அதுதான் மெயின் முக்கியம். நான் இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சேன் என்னோடய பையனை, எனக்கு அந்த ஸ்கூலில் சீட்டே கிடைக்கல, வேறு ஸ்கூல் நான் எதிர்பார்க்காத இடத்துல நான் பிடிக்காத இடத்துல சேர்ந்துடுச்சு அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே வராது. ரிஷப ராசி இளம் வயது பாலவ பருவத்தில் உள்ள பசங்களுக்கு இப்போ ஒரு யோகம், கல்வியால் யோகம் வரப்போகின்ற காலம். ஏன்னா வித்யாகாரகன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் அது ஒரு சிறப்பு அப்படின்ற சொல்லலாம். ரிஷபராசி நேயர்கள் வண்டி வாகனத்தை வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு உண்டான சூரிய அதிபதி 15ஆம் தேதிக்கு மேல் அந்த பாவகத்திற்கு லாபஸ்தானத்திற்கு இடம் பெறுவதால் கண்டிப்பாக வண்டி வாகன யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்பு வாங்கலாம். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். வீடு மனை வாகனங்கள் தொட்ட வேலை நின்று போயின்னு இருக்கு, தொடங்கலாமா? கண்டிப்பாக தொடங்கலாம். ஆமாம், உங்களுடைய ராசி நட்சத்திரம் பார்த்து தொடங்குங்க. வீடு என்பது எப்பயுமே பெண் தான் மைய கருத்து. வீட்டுக்கும் பெண்ணுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. மனை வாங்குகிறோம் அப்படின்னா கூட ஒரு பெண் பேரில் அந்த மனை வாங்கினால் கூடுதல் சிறப்பு விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் ஒரு மனை போடுறீங்க, அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் செய்கிறீங்க, வீட்டுக்கு ஒரு விசேஷம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியத்துக்குமே உங்களுடைய மனையால், உங்களுடைய இல்லால் சொல்லக்கூடிய மனைவினுடைய ராசி நட்சத்திரத்தைப்படி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் எப்பொழுதுமே சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அற்புதமாக இருக்கும். அது ஒரு சிறு குறிப்பு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு பொதுவான விதி தான் இது. ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார், 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல கர்மஸ்தானாதிபதியான சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய உடல் உழைப்பை மேலோங்கும், உங்களுடைய உடல் உழைப்பை அதிகரிக்கும். அப்போ உடல் உழைப்பு அதிகரித்தாதான் கூடுதல் பலமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால யோகங்கள் கிடைக்கும். ஒரு தொழிலிருந்து புது தொழில் மாறக்கூடிய இடம் மாறும். அப்போ இடம் மாற்றத்தினால் ஒரு ஏற்றம் உண்டு, தொழில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு 11 சஞ்சாரம் பண்ணும்போது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லது, வெளிநாட்டு வருமானங்களை ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலம். அதுவும் மீனத்தில் போய் ராகு, கோதண்ட ராகு, குருவுடைய இடத்துல ராகு இருக்கிறதுனால கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் லாபங்கள் மேலோங்கும் இந்த காலகட்டம். இந்த மாதத்தில் ரிஷப ராசிக்கு ஆரோக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு திருமண பாவகம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக 12ஆம் இடம் பலம் பெறுகிறது. உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அற்புதமாக இருக்கும். சதா யோசனை, சதா சிந்தனை. 12ஆம் இடம் பலம் பெற்றாதான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளிலே தீர்க்கமான முடிவுகளை எடுப்பான். 12ஆம் இடம் தான் ரகசியம், 8ஆம் இடம் புதையல் அப்படின்னு சொல்லப்படுது. 12ஆம் இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள இடம். அந்த பாகத்தில் செவ்வாய் வர்றதுனால மனைவியினுடைய சொல்படி கேட்டால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரலாம். சரி, இந்த மாதத்தில் உள்ள கிரக சஞ்சாரங்கள்லேருந்து நம்ம மேலறதுக்கு சிறு சிறு வாழ்வியல் பரிகாரங்களை நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ரிஷபராசினியர்கள் பொதுவாகவே இதை ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். எப்பயுமே ஒரு பொதுஜனம் இருக்குது, இந்த ரயில் நிலையம், பேருந்து நிலையம், சமுதாயம் சார்ந்த கூட்டம் கூடும் இடம் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நீர்மோர் தானம் செய்தால் உங்களுடைய ராசி பலம் பெறும். ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலாபலன் கிடைக்கும். இதெல்லாம் வாழ்வியல் தீர்வாக சொல்லப்படுகிறது. ஆமாம், வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, குபேரலட்சுமியினுடைய வழிபாடு, குபேரனுடைய வழிபாடு ரிஷபராசிக்கு எப்பொழுதுமே யோகத்தை தரக்கூடிய வழிபாடுகளாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் முக்கியமாக இந்த ரிஷபராசி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்கார கோயில் போகிறீங்க அப்படின்னா இந்த மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அடித்தட்டு மக்கள், ஆமாம், அந்த மடப்பள்ளியில் யார் வேலை செய்வாங்க அப்படின்னா அந்த கோயிலை கூட்டி பெருக்கிறவா இருப்பா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை துலக்கிறவங்க இருப்பா. இந்த மாதிரி கீழ்நிலை வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி போகக்கூடிய கூழ் வாங்கி தானம் பண்ணி கொடுங்க. கூழ் வாங்கி தானம் கொடுத்தால் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும், யோக பலன்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மடப்பள்ளியில் இருக்கிற கீழ்நிலை மக்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யாராவது 100 பேர் போகிறாங்கன்னா 2 பேர் தான் கண்டுக்குவா. ஏன்னா அவங்களுக்கு சூட்சமம் தெரியும், அதனால் ஒரு விஷயத்தை கண்டுக்குவா. இந்த ரிஷபராசினியர்கள் கோயிலில் போயிட்டு மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய கீழ்நிலை அடித்தட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உபகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாழ்வியல் பொதுவான ஒரு பரிகாரமாக தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 2க்கும் 5 யோகாதிபதி பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவான். புதன் நாளே பெருமாள் குறிக்கக்கூடிய கிரகம், புதன் நாளே அர்த்தநாரீஸ்வரர் குறிக்கக்கூடிய கிரகம். அர்த்தநாரீஸ்வரருடைய மறு உருவமான திருநங்கைகளுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரு உதவி செய்கிறீங்க, உபகாரம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணிகள் எடுத்து தரீங்க, அவருடைய வாழ்வியலுக்கு நீங்கள் இன்றியமையாத கூட சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசினியர்கள் அற்புதமான பலாபலன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே எடுத்துக்குவாங்க அப்படின்றதான் இந்த வாழ்நாள் பரிகாரமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலன் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்தி.